திரு ரமேஷ், எங்களோட இந்த தொகுப்பில் இணைந்ததற்கு நன்றி. பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை இந்த இஷ்யூல நீங்க எப்படி டீகோட் பண்றீங்க? அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் செய்தியா என்ன பாக்குறீங்க திரு ரமேஷ்? இல்ல, நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களுடைய பேச்சு எப்படி ஒரு ரசனை குறைவான பேச்சோ, அதே போல அரசாங்கம் இதில் காட்டக்கூடிய தீவிரம் என்பதும் சற்றும் ஏற்கக்கூடியதல்ல. இதைத்தான் ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நூற்றுக்கணக்கான போலீசாரை காலை வேளையில குவித்து அப்படியாவது அவரை வலுக்கட்டாயமாக நீதிமன்றம் 12 மணிக்கு மேல்தான் அதற்கு முன்பு கைது செய்யக்கூடாது என்று தெரிவித்திருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கப் போகிறது என்பதற்கு காத்திருக்க இந்த அரசாங்கத்திற்கு துளியும் விருப்பம் இல்லை. அவரை அலைக்கழிக்க வேண்டும், மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும். முதல் எண்ணம் கைது செய்வதாகத்தான் இருந்தது. பிறகு நீதிமன்றத்தில் போய் அந்த அரசு தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் அத்தனை அதிகாரிகள் அங்கே போயிருக்க வேண்டியதில்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய இன்ஸ்பெக்டரும் ஒரு முக்கிய உயர் அதிகாரியும் போயிருந்த நிலையில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் நேரில் சென்று அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாம் கலைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு அவரை கைது செய்வதுதான் இந்த அரசினுடைய நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஓரிரு நாட்களாக சிறையில் இருக்கட்டும் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருந்திருந்தால் அதில் வியப்படைவதற்கு எதுவும் இல்லை. எப்படி முதலமைச்சர் எப்படி முன்னாள் துணை முதலமைச்சருடைய பேச்சு சற்றும் ஏற்கத்தக்கது அல்லவோ, அதே போல இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமும் பழுதான நோக்கம் என்பதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இதே யாஸ்டிக்கை அவர்கள் மற்றவர்கள் விஷயத்திலும் கடைபிடித்திருக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவேகாவினுடைய பெண் நிர்வாகி தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் தாவேகா நிர்வாகிகள் ஈடுபட்டதாகவும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினரும் உடந்தை என்றும் பொது வெளியில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இன்று வரை அந்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மீதோ நிர்வாகிகள் மீதோ கைது நடவடிக்கை பாயவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அரசாங்கம் வேகம் காட்டி இருக்கிறது. அப்படியானால் இந்த அரசாங்கத்தினுடைய யாட்ஸ்டிக் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அளவுகோல் என்பதாகத்தான் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். திரு உதயநிதி அவர்கள் மிக வேகமாக காட்டமாக நேற்று தினம் அவர் பேசி அந்த ஆட்சேபகரமான வார்த்தையை தவிர வேறு சில காட்டமான விமர்சனங்களை இன்றைய அமைச்சர்களுக்கு எதிராக முன்வைத்திருந்தார். அதுவும் இந்த அரசாங்கத்திற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்க கூடும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த கைது நடவடிக்கை என்பது அச்சுறுத்துகிற முயற்சி என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு சாமானியருடைய பார்வையிலிருந்து திரு ரமேஷ், இப்போ ஒரு பெரிய தலைவருக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அது ஒரு பெரிய செய்தி ஆகிறது, ஒரு தேசிய அளவில் இன்னைக்கு அது ஒரு ஹெட்லைன்ஸ் ஆகிறது, அதுக்கு எல்லா தரப்புல இருந்தும் அதுக்கு விமர்சனங்கள் வருகிறது. ஆனால் சாமானியர்களுக்கு இது போன்ற கைதுகள் அன்றாடம் நடந்துட்டு தானே இருக்காது. இந்த ஆட்சி அந்த ஆட்சிங்கிறது இல்லை, மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ட்வீட் போட்டதுக்காக கைதுகள் நடந்ததை நம்ம பார்த்திருக்கோம் உடனடி. ஸோ அப்போ அது தலைவருக்கு நடக்கும்போது மட்டும்தான் அது பெரிய விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழாதா? இல்ல, இப்போது சமூக ஊடகங்களில் பலரும் ஆக்டிவாக இயங்குகிற நிலையில் எந்த ஒருவரையும் அதுவும் நீதிமன்றங்கள் விழிப்பாக இருந்து கேஸ் பை கேஸ் ஆன் இட்ஸ் மெரிட் ஆராயக்கூடிய நிலையில் எந்த ஒரு கைதும் அப்படியே காராகிரகத்தில் நீண்ட நாள் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை எந்த அரசாங்கமும் மேற்கொள்ள முடியாது. சென்ற ஆட்சியில் இருந்தது. நாம் சில பேரோடு கருத்து மாறுபாடு கொள்ளலாம், யூடியூபர்களோடு. அந்த யூடியூபர்கள் விஷயத்திலேயே கூட நீதிமன்றம் ஒரு நேரத்தில் எரிச்சல் அடைந்தது. எதற்கெடுத்தாலும் வழக்கு போடுவீர்களா, ஒரு வழக்கிலிருந்து அவர் வெளியே வந்தால் இன்னொரு வழக்கில் சிறையில் தள்ளுவீர்களா என்ற கேள்வியை இதே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமை நீதிபதிகள் சென்ற ஆட்சியின் தலையில் ஓங்கி குட்டுகிற அளவுக்கு நாம் சில காட்சிகளை பார்த்தோம். அப்படி நான் என்ன சொல்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழக அரசோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசோ விமர்சிப்பவர்களை கைது செய்கிற போக்கை எடுத்தது என்று சொன்னால், அந்த ஆட்சிகளில் இருந்து மாறுபட்ட ஆட்சி என்று சொல்லிக் கொள்ளுகிற தாவேகாவும் அதே அணுகுமுறையைத்தான் கடைபிடிக்கிறது என்பதை திரு மாரிதாஸ் விஷயத்தில் பார்த்தோம், வேறு ஓரிரு யூடியூபர்கள் விஷயத்தில் பார்த்தோம். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரையே கை வைத்து ஒரு 2 நாளாவது ஜெயிலில் வைக்கலாம் என்கிற அளவுக்கு இந்த அரசு முற்படுகிறது என்றால் எதிர்கட்சிகளின் குரல் வழியை அல்லது விமர்சகர்களின் குரல் வழியை நெருக்கிற முயற்சி என்றுதான் பார்க்கிறோம். அதே சமயத்தில் வரம்பு கடந்த வார்த்தைகள் நிச்சயமாக பொது வெளியில் பெருமை சேர்க்காது, அரசியல் தரம் தாழ்வதற்குத்தான் அது வழிவகுக்கும்.
திரு ரமேஷ், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி ஆகுது. நாளைக்கு அசெம்பிளி கூட இருக்கு. அப்போ அங்கேயும் கூட இது ஒரு பெரிய விஷயமாக நாளைக்கு விவாதிக்கப்படலாம், பேசப்படலாம், அல்லது அதுக்கான முயற்சியாவது நடக்கலாம். இது ஒரு நாளைய தினம் பட்ஜெட் கூட்டம். இந்த பிரச்சனை நாளையோ நாளை மறுநாளோ எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். பட்ஜெட் என்று வேறு எந்த பிரச்சனைகளையும் எடுத்துக் கொள்ளுகிற வழக்கம் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முன்பு ஒரு ரூலிங் கொடுத்திருக்கிறது. அதை நாளை தினம் பேரவைத் தலைவர் மேற்கோள் காட்டக்கூடும். ஏனென்று சொன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ராஜினாமா கடிதம் வேறொரு இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. போலீஸ் அத்துமீறி சென்று எடுத்தது. அதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் உரிமை மீறல் பிரச்சனையாக எழுப்பினார். அப்படி எழுப்புகிற நேரத்தில் தான் அவர் பேரவையில் தாக்கப்பட்டார். எதற்காக நான் அதை சொல்லுகிறேன் என்றால், அப்படி அந்த உரிமை மீறல் பிரச்சனையை அவர் எழுப்புகிற போது அன்றைய பேரவைத் தலைவர் திரு தமிழ்குடி மகன் பட்ஜெட் நேரத்தில் வேறு எதையும் எடுத்துக் கொள்கிற வழக்கம் இல்லை என்பதில் மிக உறுதியாக இருந்தார். அதே போல நாளைய தினம் பேரவைத் தலைவர் அந்த முன்னுதாரணத்தை சுட்டிக்காட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நேர்ந்த இந்த பிரச்சனை என்பது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இதில் நிச்சயமாக எதிரொலிக்கும், அமைதியின்மையை தோற்றுவிக்கும், வாக்குவாதங்கள் மிக கடுமையாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ பட்ஜெட்டின் போது அது விவாதிக்கப்படலைன்னா கூட அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இது ஒரு தனி விவாதமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சட்டமன்றத்துல? மிக நிச்சயமாக இருக்கிறது. சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை, அதே போல ஒரு பெண் அமைச்சர் ஒரு கட்சிக்காரர் ஒருவரை மிரட்டிய பிரச்சனை, இவற்றையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஓகே, பட் நான் ஒரிஜினலா கேட்க வந்த கேள்வி, இப்போ இது பெரிய செய்தியாக எதிரொலிக்கிறது, அடுத்து சட்டமன்றத்திலையும் எதிரொலிக்கிறது. ஆனால் நாளைக்கு மக்கள் மன்றத்தில் இது ஒரு தேர்தல்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமாக இது மக்களை இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று சொன்னாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய முக்கிய தலைவர்கள் கொஞ்சம் பேச்சுக்களில் கவனம் தேவை. நீங்கள் கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி பேச போய்தான் அதற்கு மக்கள் அதை ரசிக்கவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்காக ஒரு ஓட்டை மாற்றி போடுவார்கள் என்று இல்லை என்றாலும் கூட இவற்றையெல்லாம் ரசிக்க மாட்டார்கள். இந்த மாதிரி பேசலாமா என்கிற கேள்விதான் எடுத்தவுடன் வரும். அதன் பிறகுதான் இந்த எதிர்வினையை பற்றிய பேச்சு வரும். நீங்கள் எப்படி முதலமைச்சர் பேசியதும் அது தரக்குறைவு இல்லை என்றாலும் முதலமைச்சர் பேசியதும் ரசனைக்குரிய பேச்சே அல்ல. என்ன பேசியது? வச்சு செஞ்சு விடுங்க, இதெல்லாம் என்ன பேச்சு? நல்லா பரோட்டா போட்டு விட்டாங்க, அவருடைய பதவிக்குரிய பேச்சு அல்ல. அதே மாதிரி தான் திரு உதயநிதி அவர்கள் பேசியதும் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கும் நீங்க கொத்து பரோட்டான்னு சொல்றது ஒரு பதவிக்குரிய பேச்சு அல்லன்னு நீங்க விமர்சிக்க கூடும். ஆனா அது ஒரு எல்லை தாண்டியது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இஷ்யூ அந்த எல்லையும் தாண்டிய ஒரு வார்த்தையா நீங்க பாக்கலையா? நிச்சயமாக திரு உதயநிதி அவர்கள் பேசியது முதலமைச்சர் பேசியதை விட எல்லை தாண்டியதுதான். ஆனால் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அப்பாவை காணோம் என்பதில் ஆரம்பித்தது இந்த தனி மனித மோதல் என்று நான் பார்க்கிறேன். இது முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்குமான ஒரு மோதலாவே போயிருது ஒரு கட்டத்துல அப்படின்னு பாக்குறீங்களோ? இல்ல, இப்போது மிக நிச்சயமாக திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலே வரம்பு கடந்த, வார்த்தைகள் மீறிய மோதல் என்பது கடந்த சில வாரங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். மூத்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கரூர் கணக்கை நாங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்று பேசியதும் கூட பொறுப்பற்ற பேச்சு என்று நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது சொல்றாரு, சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஜீரோ டாலரன்ஸ் உள்ளவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அது நான் அதை ஏற்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி போகிற போக்கில் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஒரு பதவி காலம் அப்படி இருந்தது, மற்ற பதவி காலங்கள் அப்படி இல்லை. 2001க்கு பிறகு அவர் நிறையவே இது மாதிரியான மிக அவச்சொற்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் கடந்து சென்றார் என்பதை நான் உடனிருந்து பார்த்தவன், பயணித்தவன். 1991-96 ஆட்சி காலம் வேறு, 2011க்கு பிறகு நிலைமை வேறு. 96 செல்வி ஜெயலலிதா செயல்பட்ட பாணியில் தான் இந்த அரசு செயல்படும் என்றால் 96 அதிமுகவுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி இந்த கட்சிக்கும் ஏற்படும். ஓகே, ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். நன்றி திரு ரமேஷ், உங்களுடைய விரிவான பார்வைகள் ரொம்ப
கடுமையான அதே சமயம் தன்னுடைய தெளிவான விமர்சனங்களை திரு ரமேஷ் அவர்கள் முன்வைத்திருக்கிறத பார்க்கின்றோம். பேச்சு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு தவறோ அதே போல் இந்த கைது அப்படிங்கிறது ஒரு ஏற்க முடியாததாக இருக்கிறது அப்படிங்கிற அவருடைய பார்வை சொன்னதை கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.